வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நலகுமார். பார்த்தீங்கன்னா பல பதிவுகள் விழிப்புணர்வு பதிவுகள், சமூக அக்கறையோடு நிறைய பதிவுகள் இருக்கோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஆரோக்கிய பதிவு விடுறோம். நான் காலையில் முழிச்சு நம்ம ரோட்டுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டூ வீலர் இருசக்கர வாகனம், ஒரு 100 4 சக்கர வாகனத்தில் மக்கள் ஸ்பீடாக பயணிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போகிறது பணம் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. ஸோ அவங்க இந்த உலகத்தில் கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் அவங்க நினைச்சபடி நடக்கணுங்கிறதுனால அந்த பணம் தேவைப்படுறதுனால ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதோட வேலையை கார்பரேட்டிவ் கம்பெனி, செமி கார்பரேட்டிவ் கம்பெனி, கவர்மெண்ட் அரசு நிறுவனங்கள்ட்ட வேலை பார்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. சிபிஎஸ்சி அந்த மாதிரி பல போட்டி இந்த காலகட்டத்தில் இருக்கு. வரலாறு முன்னோக்கி பார்க்கணும்னா அந்த காலத்தில் அவ்வளோவாட்டு போட்டி இல்லாமல் இருந்தாலும் இந்த காலத்தில் ஒவ்வொரு வருடங்கள் நம்ம கூட்டி நம்ம வாழ்க்கையில போகும்போது அந்த போட்டி மனப்பான்மைங்கிறது கூடிட்டே இருக்கு. இந்த போட்டி பணம் சம்பாத்தியம் பண்ணதுல, அறிவை கேதர் பண்ணதுல, நம்மளுடைய கேரியர் அச்சீவ் பண்ணதுல இந்த மாதிரி போட்டி இருந்துட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம விட்டுறோம். இதை நான் ஒரு மருத்துவராட்டு நான் பதிவு பண்ணக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறேன். ஏன்னு கேட்டா நிறைய பேர் அவங்களுடைய ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஆஃப்டர் ஒரு 40-50 ஏஜ்ல கிளினிக் வந்துடுறாங்க. எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எனக்கு தூக்கம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி இன்டர்னல் காம்ப்ளிகேஷன் இருக்கு, எனக்கு கண்ணு தெரியல, எனக்கு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு தூக்கம் வரல, இந்த மாதிரி பலதரப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ். முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தொழில் பண்றவனுக்கு இந்த நோய் தான் வரும்னு ஒரு ஷெடியூல் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயிக்கு அதிகமாக மற்ற கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களை விட விவசாயிகளுக்கு அதிகமாக நோய் நொடி வரதில்லை. என்கிட்ட அவங்க பிசிக்கலாக கொஞ்சம் செட்டிலாக இருப்பாங்க. ஆனால் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருந்துகிட்டே வேலை பார்ப்பாங்க. அரசு அதிகாரிகள் ஒரு ஆஃபீஸில் இருந்துக்கிட்டே வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அது சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரும். இப்போ அரசு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா இருந்தே வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பைல்ஸ் வரலாம். கம்ப்யூட்டரில் வேலை பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு தூக்கமின்மை வரலாம். சிலவங்க அதிகமாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு சுகர் வரலாம். உடல் உழைப்பை இல்லாமல் மூளைக்கு மட்டும் உழைப்பு கொடுக்குறவங்களுக்கு பலதரப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. ஸோ அதனால அவங்க 50 வயசுக்கு பிறகு 40 வயசு தாண்டின பிறகு காம்ப்ளிகேஷன்ல கிராமப்புறத்தில் உள்ள கிளினிக்காக இருக்கலாம், இல்லைன்னா கார்பரேட்டிவ் பெரிய பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட ஸ்பெஷாலிட்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அதில் 3 செக்டராக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஏ கிளாஸ், மிடில் ஸ்டேஜ், அப்பர் லோயர் கிளாஸ். இதில் அப்பர் ஸ்டேஜ் எப்படியாவது பணத்தை கட்டி ஒரு மல்டி கார்பரேட்டிவ் கம்பெனியில் போய் எவ்வளோ பணம் கட்டினாலும் அவங்களுக்கு ஆரோக்கியத்தை ஓரளவுக்கு சேஃபாக லைஃப்பை கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆரோக்கியம் முக்கியம். அதை தாண்டி அந்த பணத்தை கட்டி அந்த மெடிசன்ஸு கிடைச்சிருது. ஆனால் இந்த உயிர் காக்கக்கூடிய நிலைமையில வரும்போது மிடில் ஸ்டேஜ், லோயர் ஸ்டேஜ் இந்த மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்டேஜ் உள்ளவங்க ஒரு 1000 ரூபாய் சம்பாத்தியம் பண்ணுவாங்க. அந்த 1000 ரூபாயும் செலவழிச்சிருவாங்க. சேவிங்ஸ் அதிகமாக இருக்காது. இல்லைன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் இருந்தாலும் ஒரு கார், பைக் லோன் எடுத்திருப்பாங்க, ஒரு வீட்டில் லோன் எடுத்திருப்பாங்க, அதிலேயே போயிருது. ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மேலேயும் போக முடியாது, கீழேயும் போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒரு கூலி வேலைக்கு போகக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்கள்ட்ட சேவிங்ஸே இருக்காது, எந்த விதமான ஒரு சேவிங்ஸ் இருக்கவே செய்யாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும் பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, உயிருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய சர்ஜரி பண்ணணும், ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு, இல்லைன்னா ஒரு குரோனிக் டிசீஸ், அதாவது நாள்பட்ட நோய்கள் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரெக்கவர் சர்ஜரி ஏதாவது பண்ணணும்னா அவங்ககிட்ட கண்டிப்பாக ஒரு பைசா கூட இருக்காது. ஏன்னா சேவிங்ஸே இருக்காது, அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வும் இருக்காது. அதனால இந்த மிடில் ஸ்டேஜுக்கும் லோயர் கிளாஸ் அந்த ஃபேமிலிஸில் உள்ள என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு தான் இந்த விழிப்புணர்வு பதிவு. எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இங்கே எடுத்துக்கிடுங்க. நம்ம டெய்லி ஆரோக்கியமாக இருக்கணும். அதையும் தாண்டி நமக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வந்தாச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் போனால் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஒன்றும் இல்லை. இப்போ சில ஹெல்த் இன்சூரன்ஸில் மாதம் டிவே 600 ரூபா தான் இருக்கும். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக கவர் ஆகும். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது காம்ப்ளிகேஷனில் போய் நீங்கள் ஒரு மருத்துவ இதை எடுக்க போகும்போது உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸுக்காரங்க கம்பெனியை பே பண்ணிடலாம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பில்லோ அதை பே பண்ணிடுறாங்க. ஸோ அதில் உள்ள விழிப்புணர்வு கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த டைமில் உங்களுக்கு என்ன உயிர் காப்பான் தோழன் சொல்கிறாங்க. அந்த உயிரை காக்கக்கூடிய நேரத்தில் தோழன் கூட இன்னைக்கு இல்லை, சகோதர சகோதரிகள் இல்லை. கண்டிப்பாக அந்த பணம், நீங்கள் சேவிங்ஸ் வச்ச பணம் உங்களை காப்பாற்றணும். சேவிங்ஸே பண்ணாதவங்க இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க தான் உங்களை காப்பாற்றுவாங்க. இது பலதரப்பட்ட இன்சூரன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸு,
ஆதித்யா இன்சூரன்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்சூரன்ஸு, மத்திய அரசு காப்பீடு திட்டங்கள் இருக்கு, மாநில அரசோட காப்பீடு திட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரி இருக்கு. நீங்க அதுல ஏதாவது ஒண்ணு பதிவு பண்ணி, அரசாங்க ஆஸ்பத்திரியில நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா காப்பீடு திட்டம் கண்டிப்பா பதிவு பண்ணணும். இப்ப நிறைய பேர் எங்கள்கிட்ட சர்ஜரிக்கு வராங்க, அவங்க வந்து காப்பீடு திட்டம் கூட அப்ளை பண்ணவே இல்லை. எங்கடா காப்பீடு திட்டம் அப்ளை பண்ணதானே சர்ஜரி பண்ணதுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியில அனுமதிப்பாங்க. அந்த விழிப்புணர்வு கூட இந்த மக்கள்கிட்ட வராம இருக்கு. அதனால நீங்க வந்து காப்பீடு திட்டம் கார்டு கண்டிப்பா அப்ளை பண்ணணும். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டும் உங்களுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி கட்டுறாங்க. காப்பீடு திட்டத்துல பாத்தீங்கன்னா சில சர்ஜரிக்கு வந்து பாதி 4 பங்கு தான் கவர்மெண்ட் தருவாங்க. மீதி சில மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த கவர்மெண்ட் தரக்கூடிய பணத்துக்குள்ளால அந்த சர்ஜரியை பண்ண முடியாம போயிருது. அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அப்பவும் நீங்க கஷ்டப்படுவீங்க. அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க பிரீமியம் கட்டிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க அந்த மருத்துவ செலவுக்கான எல்லா பில்லும் அவங்க கட்டிடுறாங்கிறது ஒரு விழிப்புணர்வு பதிவாக வெளியிட்டிருக்கோம். ஏற்கனவே பல இலவச மருத்துவ முகாம்களை நாங்க வந்து கிராம பகுதியில நிறைய மருத்துவ முகாம் 100க்கும் மேற்பட்ட இலவச மருத்துவ முகாம் நடத்தியிருக்கேன். அது மூலமா வந்த அந்த சர்வே ரிப்போர்ட்டின் படி தான் மக்களுக்கு ஆரோக்கியம் ஒரு விழிப்புணர்வுக்காண்டி தான் இதை பதிவு பண்றேன். எல்லாரும் அந்த உயிரை காக்கணும். ஏன்னா கடைசி நேரத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, தனிமையை தான் நம்ம இருக்கணும் அங்கிறத நம்ம நிறைய பதிவு பண்ணியிருக்கோம். நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யறோம். இயன்றதை செய்யணும், இல்லாத இருக்காது. உங்க வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க கூட இந்த தகவலை நீங்க சொல்லலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வோடு இருக்கணும், மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வு இருக்கணும். ஏன்னா ஒரு பணத்தை கூட ஒரு 5000 கடன் தந்துருவோம், ஒருத்தன் திருப்பி கொடுத்துடலாம். ஆனா ஆரோக்கியத்தை யார் கடன் தருவா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சர்ஜரி பண்ணணும், இல்லைன்னா இறந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும்போது அந்த ஆரோக்கியத்தை யாரும் தர முடியாத நிலைமையில இருக்கும். கார்பரேட்டிவ் ஹாஸ்பிட்டல் இருக்கு, மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு, நிறைய சமூக சமுதாய சேவை மையங்கள் இருக்குது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதலுதவி மையங்கள் இருக்கு. இல்ல நான் MBA ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சனால நிறைய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்க அந்த அனுபவம் இருக்கனால சொல்றேன். நீங்க உங்களுடைய அந்த பண வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க. அதனால நீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தின் கடைசி நேரத்தில் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 1 இயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி பாலிசி இருக்கு, SBI பேங்க்ல எல்லாம் இருக்கு. அதே மாதிரி வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு, நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ, உங்களுடைய பக்கத்துல ஊர்ல இருப்பாங்க, ரெப்ரசன்ட் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு யாரை சப்போர்ட் பண்ணுவாங்களோ அவங்ககிட்ட நீங்க வந்து அந்த பாலிசி எடுத்துக்கிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து மாநில காப்பீடு திட்ட கார்டு, மத்திய அரசு காப்பீடு திட்ட கார்டு எப்பவும் வச்சிருங்க, அதை அப்ளை பண்ணுங்க. உங்களுடைய ஊர்லயே ஒவ்வொரு ஊர்லயும் இ-சேவை மையம் இருக்கும். அந்த இ-சேவை மையத்துல இருந்து நீங்க போனீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், ஆதார் ஐடி, ரேஷன் கார்டு, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் கொடுத்து நீங்க அப்ளை பண்ணி அந்த கார்டை வாங்கி வச்சிடுங்க. அதுவும் உங்களுக்கு அவசர காலத்துக்கு பயன்படும். அதனால இந்த விழிப்புணர்வு பதிவாக எடுத்துக்கிட்டு அனைத்து நம்ம சொந்தங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே ஆரோக்கிய விழிப்புணர்வாட்டு இருக்கணுங்கிறத வேண்டிக் கொண்டு அனைவரும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களும் பெற்று நிம்மதியுடன் இருக்கணும்னு சொல்லிட்டு நலம் கல்வி அறக்கட்டளை சார்பாக டாக்டர் நலங்குமார் ஐயனா உங்களை வாழ்த்தி நன்றியுடன் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.